தான் படிக்க வச்சு சாப்பாடு போட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. நான் படிச்சுட்டே வேலை பார்த்தேன். மெக்கானிக்கல் வேலை, சைக்கிள் வேலை தெரியும், எல்லா வேலையும் தெரியும். எல்லாம் நான் பார்க்காத வேலையே கிடையாது. எல்லாம் நான் கூலி வேலை, மூட்டையெல்லாம் தூக்கிட்டு லோடிங்கெல்லாம் வேலை பார்த்துருக்கிறேன். எந்த வேலையாக இருந்தாலும் துணிஞ்சு செய்வேன். எந்த வேலையாக இருந்தாலும் துணிஞ்சு செய்வேன். அப்புறம் காலப்போக்கில் அண்ணாண்டு போச்சு வெளியில் போனேன். வெளியில் போய் போர் வண்டி, இந்த போர் வண்டி இருக்குதுல்ல, அதில் வந்து ஒரு டிரைவர் ஒன்று கொண்டு போய் கமிஷனுக்கு வாங்கி அடமானம் வச்சுட்டான். அடமானம்னா அப்புறம் ரிக் வண்டியில் வந்து அவன் அடமானம்னா அவன் வச்சுட்டு நான் பணத்தை வாங்கிட்டு அவன் போயிடுவான். நான் வேலை செஞ்சு அந்த கடன் அடைச்சாதான் அந்த சம்பளம் எடுத்துக்கிட்டு அவன் வெளியே விடுவான். அப்போ வந்து நான் வீரப்பனை வந்து கடத்திட்டாப்புல. இல்லை ராஜ்குமாரை கடத்திட்டார், கன்னட நடிகர் சந்திரன் வீரப்பன். அப்போ வந்து ஸ்ட்ரைக்கே பாயிண்ட் ஓடலை. அப்புறம் சும்மா இருக்க எந்நேரமாக அதோட கழட்டு மாட்டு வேலை எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணதுனால கோச்சிட்டு வந்தப்ப பொறுத்துட்டு வந்து எங்களை பிடிச்சி வந்து சுய வேலையே என்னால் என் வேலையை காலை கடமை செய்ய முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்தேன். செத்து போயிடலாமா, செத்து நம்ம வீர எதனால அப்படி? அது எல்லாம் முன்னோர்கள் செய்த கருமாகள் செஞ்சு அந்த பாட்டம் முப்பாட்டம் செஞ்ச தவறுகள் இலைகளை பாதிக்கும், பேர பிள்ளைங்க பாதிக்கும். ஆனால் ஐதீக ரீதியாக பார்த்தா மூத்த மகனை தான் அது பாதிக்கும், கர்மம் தாக்கும். ஆனால் என்னையே தாக்குது. ஆனால் நான் யாருக்கும் தான தர்மம் செய்யலை. ஏன்ட்டு இருந்தால் தான் இல்லை, சுத்தே கிடையாது. நான் எப்படி செய்கிறது தான தர்மம்? சொந்த ஊர் இது உங்களுக்கு? சொந்த ஊர் சேலம். எப்போது வந்து இப்போ திருவண்ணாமலையில் இருக்கீங்க? இப்போ 4-5 வருஷமாக இருக்கிறேன். இடையில வந்துட்டு நான் போயிட்டேன். இடையில போனால் மறுபடியும் பாதிப்பு அதே மாரி ஆச்சு. இப்போ சொந்தம் வந்து யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க. அதாவது திருடன் இவனை வந்து சொந்தக்காரர் இருக்கிறாங்க. இவனை வந்து உள்ள விட அதிகம் உள்ள விட்டா தூக்கிட்டு போயிடுறாங்க. எந்த ஊரில் இருக்காங்க? எந்த ஊரில் உங்கள் சொந்தக்காரங்களாம் இருக்காங்க? எல்லாம் சென்னையில் இருக்கிறாங்க. எங்கள் சித்தப்பா இருப்பாங்க, அவரு தான் மேனேஜரு. மொத்த டோட்டல் இண்டிஸ்லேண்டில் இருக்காங்க. இண்டிஸ்லேண்ட் இருக்கிறவங்கள அவர் மேனேஜர். தமிழ் எல்லா மாவட்டத்துக்கும் அவரு தான் கண்டுருவாங்க. எங்கள் சித்தப்பாரு ஒரு கடைசி சித்தப்பாரு. எங்கள் அப்பா தான் மூத்தவர். எங்கள் அப்பனுக்கு மூத்தவர் ஒரு அக்கா ஒரு அண்ணன். அது இன்னொரு 2 அண்ணன் கணக்கு வருது. 2 அண்ணன் ஒரு அக்கா கணக்கு வருது. எங்கள் அப்பா அதிக மூத்தவர், எல்லாத்துக்கும் மூத்தவர். அவரை நம்பி தான் இங்கே வந்தீங்களா இல்லை நீங்களா வந்தீங்களா சென்னை? இல்லை அவரு இவன்னு அண்ணாமலையாரே என்ன வந்து என்ன வந்து சேரணும்னு அப்படி தலையில் எழுதிட்டார்.